நான் அவங்க ஆலியா. வெல்கம் டு சஞ்சீவ் அண்ட் ஆலியா யூடியூப் சேனல். எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு சர்ப்ரைஸான விஷயம் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. என்னன்னா, இன்னும் கூட சீக்கிரமே வந்து எங்களோட யூடியூப் vlogs நாங்க தொடர்ந்து வந்து எப்படி நாங்க பிஃபோர் கொடுத்தோமோ அந்த மாதிரி vlogs வந்து பண்ண ஆரம்பிக்க போறோம். அதுக்கு வந்து ரீலான்ச் பண்ண போறோம். இது கூட சீக்கிரமே நடக்க போகுது. பட் அன்டில் தென் நம்ம வந்து கனெக்ஷன் விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்போ எங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்பப்போ நாங்க என்ன பண்றோம், எக்ஸ்ப்ளோர் பண்றோம்ன்றதுலாம் vlog-ஆ பண்ணி போட்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னை நைட் லைஃப். ஆக்சுவலி சென்னையில வந்து இப்ப நைட் லைஃப் வந்து செம்ம ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஒரு கல்ச்சராவே மாறிடும் போல, அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க. நானுமே எங்க வீட்டுல எப்படிலாம் பாத்தீங்கன்னா ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு நாங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தோம்னா தூங்கணும்னு தோணாது. எவ்வளவு காலையில இருந்து உழைச்சிருப்போம், சும்மா போய் ஒரு அவுட்டிங் ஃபேமிலியோட போயிட்டு சாப்பிட்டுட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இப்ப தோண ஆரம்பிச்சிருக்கு. எங்களுக்கும் தோணுது. அதனால நாங்களுமே அந்த மாதிரிலாம் பண்றோம். பட் ஆக்சுவலி அது வந்து கண்டினியூஸா அது பண்ணக்கூடாது. மேபி எப்பயாவது பண்ணலாம், நாட் சோ ஃப்ரீக்வென்ட்லி அது இருக்கக்கூடாது. அந்த கல்ச்சர் வந்து கல்ச்சரா ஆயிடக்கூடாது. ஜஸ்ட் ஒரு ட்ரெண்டா வந்துட்டு இப்படி போயிடணும்னு நினைக்கிறேன் நான். அண்ட் அந்த மாதிரி இந்த வாட்டி வந்து என்னோட ஹஸ்பண்ட் இன்னைக்கு வந்து வந்துருவார் ஷூட்டிங்ல இருந்து. இப்ப இன்னைக்கு வெளில கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. சோ என்னோட சேர்ந்து நீங்களும் சென்னை நைட் லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். விட்டமின் சி இருக்கிற ப்ராடக்டா பார்த்து நீங்க வாங்குவீங்க, ஆனா உங்களுக்கு அது ரிசல்ட்டே கொடுத்துருக்காது. ஏன் ரிசல்ட் கொடுத்துருக்காது? ஏன்னா நீங்க வாங்கின ப்ராடக்ட்ல விட்டமின் சியோட பொட்டன்ட் வந்து ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். அப்புறம் எப்படி ரிசல்ட் கொடுக்கும்? உங்க ப்ராடக்ட்ல விட்டமின் சி எந்த அளவுக்கு இருக்குன்றத ஒரு பீட்டாடின் டெஸ்ட் எடுத்து நீங்க பாத்துடலாம். அந்த மாதிரி நானுமே என்னோட ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சு கம்பேர் பண்ணி அந்த பீட்டாடின் டெஸ்ட் எடுத்த போது தான் எனக்கு தெரிய வந்தது, எந்த ப்ராடக்ட்லயுமே இல்லாத அளவுக்கு 15% விட்டமின் சி அதிகமா டெர்மாகோ ப்ராடக்ட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களோட ஸ்கின் கேர் கேமை லெவலப் பண்ண ரெடி ஆயிக்கோங்க. என்ன அப்கிரேஷன்னா, இதுல 15% விட்டமின் சி, ஹையஸ்ட் கான்சென்ட்ரேஷன், ஆல்சோ நல்ல பொட்டன்ட் இருக்கிற ஒரு விட்டமின் சி இதுல இருக்கு. ஆல்சோ 5% நியாசினமைட் இருக்கு. இந்த காம்பினேஷன் இருக்கிறதுனால இது நீங்க யூஸ் பண்ண இது ரிசல்ட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, விசிபிளி ரேடியன்ட் ஸ்கின் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டைட்டனா அந்த ஸ்கின் வந்து நல்லா ஃபர்மர் ஸ்கின் ஆயிடும். ஆல்சோ ஸ்மூத்தர் ஸ்கின்னா இருக்கும். இந்த ஃபேஸ் சீரமோட மெயின் ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஓப்பன் போர்ஸ் அப்படி இருக்குன்னா இதை நீங்க யூஸ் பண்ண இந்த ஓப்பன் போர்ஸ் எல்லாமே வந்து மினிமைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆல்சோ உங்க ஸ்கின் பேரியரை சேஃப்கார்ட் பண்றதுக்கு இது ஒரு நம்பர் 1 சொல்யூஷன். அது மட்டும் இல்லைங்க, உங்களோட ஓவரால் காம்ப்ளெக்ஷனுமே இது என்ஹான்ஸ் பண்ணும். இந்த சிரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா இது எப்படி சொல்றது, இட்ஸ் அன் அப்சல்யூட் கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் என் ஸ்கின் கேர் ரொட்டீன்ல வந்து இது உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னோட ஸ்கின் வந்து ஸ்மூத்தரா டைட்டனா, அது மட்டும் இல்லாம இது வந்து என்னோட ஸ்கின்னுக்கு இன்ஸ்டன்ட் ரேடியன்ட் க்ளோ தருது. அட் த சேம் டைம் இது வந்து என்னோட ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாவும் மாய்ஸ்சரைஸ்டாவும் வச்சுக்குது. தட்ஸ் வாட் வி ஆல் நீட், ரைட்? அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க இதை யூஸ் பண்ண விசிபிள் ரிசல்ட்ஸ் ஜஸ்ட் 3 to 6 வீக்ஸ்லயே பார்க்க முடியும். அண்ட் எல்லாரும் எப்பவுமே பண்ற விஷயம் தான், எப்பவுமே ஒரு ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் இருக்கிற சிரம்ஸ்லாம் நீங்க போடுறீங்க அப்படின்னா அது ஃபாலோ பண்ணி ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்கிரீனையும் நீங்க யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்ப நீங்க ஃபேஸ் சிரம் போட்டாச்சு, இப்ப என்ன சன்ஸ்கிரீன் போடணும் அப்படின்னு இருக்கு. பிகாஸ் ஏதாவது ஒரு சன்ஸ்கிரீன் நீங்க போட்டுறக்கூடாது. எது கரெக்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பிகாஸ் நீங்க விட்டமின் சியோட இந்த ஹை கான்சென்ட்ரேஷன் விட்டமின் சி அண்ட் நியாசினமைட்லாம் நீங்க யூஸ் பண்ணும்போது அந்த ஒரு சன்ஸ்கிரீனும் வந்து ரொம்ப சேஃபான சன்ஸ்கிரீனா யூஸ் பண்றது ரொம்ப நல்லது உங்க ஸ்கின்னுக்கு. அப்படி பாத்தீங்கன்னா மேபி நான் யூஸ் பண்றது உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். டெர்மாகோலயே வந்துட்டு 1% ஹைலரானிக் சன்ஸ்கிரீன் அக்வா ஜெல் இருக்கு. இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆனது. பிகாஸ் இது காம்பினேஷன் ஸ்கின்க்கு ஒர்க் ஆகும். என்னோட ஸ்கின் வந்து நார்மலா சம்மர் வின்டர் எல்லா சீசன்ஸ்லயுமே வந்து நம்ம ஸ்கின் மாறும்ல, கொஞ்சம் ஆயிலி ஆகும், கொஞ்சம் ட்ரை ஆகும். அந்த மாதிரி எல்லா கண்டிஷன்ஸ்லயுமே இந்த சன்ஸ்கிரீன் யூஸ் ஆகும். ஆல்சோ இதுல வந்து விட்டமின் இயும் இருக்கு, ஹைலரானிக் ஆசிடும் இருக்கு. முக்கியமான விஷயம், இது குயிக்கா அப்சர்வ் ஆயிடும் உங்க ஸ்கின்ல. ஆல்சோ வந்து இது பிராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்கிரீன், நான் சொன்ன தெரியுங்களா, அந்த மாதிரியான சன்ஸ்கிரீன் தான் அப்ளை பண்ணணும் எப்பவுமே. பிகாஸ் இது UVA, UVB, சன் டேன், சன் பர்ன்ஸ், ஆல்சோ ப்ளூ லைட்லாம் இருக்குல்ல, இப்ப நீங்க லேப்டாப் யூஸ் பண்றீங்க, போன் யூஸ் பண்றீங்க, அதுல இருந்து கூட உங்களை இது ப்ரொடெக்ட் பண்ணும். ஏன்னா இதுல SPF 50 PA++++ இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் 1% ஹைலரானிக் ஆசிட் இருக்கு, விட்டமின் இ இருக்குல்ல, இது ரெண்டுமே காம்பினேஷன் சேர்ந்து நம்ம ஸ்கின்ல வந்து ஒர்க் ஆகும் போது லைக் இது சன் பர்ன்ஸ், சன் டேன்ஸ் இது எல்லாமே ஆக விடாம நம்ம ஸ்கின்னை வந்து சாஃப்டா அந்த கலர் காம்ப்ளெக்ஷன் மெயின்டைன் பண்ணி பட்டர் மாதிரி சாஃப்டா வச்சுக்கோங்க ஸ்கின்னை.
இந்த ஃபேஸ் சீரம்ல வந்து மோஸ்ட் பொட்டன்ட் ஃபார்ம் ஆஃப் விட்டமின் சி லைக் 15% விட்டமின் சி இருக்கிறதுனால இட் கிவ்ஸ் யூ இம்மென்ஸ் பிரைட்னிங் எஃபெக்ட். உடனே வந்து இன்ஸ்டன்டா இருக்கும் பிரைட்னஸ். ஆல்சோ இது நீங்க யூஸ் பண்ண டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கு அப்படின்னா அதெல்லாமே ரெடியூஸ் ஆகிட்டு ஈவனாவே ஒரு பிரைட்டர் டோன்டு ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கும். ஆல்சோ இதுல 5% நியாசனமைடு இருக்கு. இட்ஸ் an active form of vitamin B3. அது என்ன பண்ணும்னா உங்களோட ஸ்கின்ல ஆக்னி இருக்கு, பிளெமிஷஸ் இருக்கு, அது எல்லாமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரெடியூஸ் பண்ணி டோட்டலா அதுல இருந்து நீங்க யூ வில் கெட் ரிட் ஆஃப் இட். அந்த மாதிரி வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். இதுல ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் இந்த நியாசனமைட் மாதிரி இருக்கிறதுனால ஃபாலோட் பை திஸ் நீங்க வந்து ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்றது ரொம்ப அவசியம். நம்மளுடைய சொன்ன மாதிரி அது நீங்க டெர்மாக்கோவோட இந்த 1% ஹைலரானிக் ஆசிட் வித் விட்டமின் இ இருக்குல்ல, இந்த சன்ஸ்கிரீனை நீங்க அப்ளை பண்ணுங்க. ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ, நோ ஒயிட் காஸ்ட், குவிக் அப்சார்பிங், லைட் வெயிட் மெட்டீரியல், UVA, UVB, சன் ரேஸ் அண்ட் ஆல்சோ ப்ளூ லைட்ல இருந்து கூட உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். The Dermaco has empowered 20,000 plus students this year with their young scientist initiative. ஒரு வாட்டி நீங்க டெர்மாகோ ப்ராடக்ட் வாங்கும் போதும் உங்களோட ஆர்டர் ஒரு சைல்டோட ஃபியூச்சரோட லிங்க் ஆயிடும். அவங்களோட எஜுகேஷனுக்கு பூமி ஃபவுண்டேஷனோட சேர்ந்து நீங்களும் ஹெல்ப் பண்ணுவீங்க. டெர்மாகோ இன்ட்ரடியூஸ் பண்ற எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ அண்ட் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் அதை யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குன்னு சொல்ற ஒரு ரிவ்யூஸ் கூட நீங்க நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க. ஸோ இது ஒரு ட்ரஸ்டட் கம்பெனி, இதை நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ப்ராடக்டை முக்கியமா இந்த விட்டமின் 15% ஹை பொட்டன்ட் விட்டமின் சி ஃபேஸ் சீரம் இருக்குல்ல, இதையும் நீங்க அண்ட் ஃபாலோட் பை திஸ் இந்த 1% ஹைலரானிக் சன்ஸ்கிரீனை இன்னைக்கே நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கனாலும் இன்னும் நிறைய டெர்மாகோ ப்ராடக்ட்ஸும் இருக்குங்க, அதையும் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கனாலும் ஸோ ஸ்கிரீன்ல தெரியுற என்னோட கூட நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா 20% ஆஃபர் கிடைக்கும் ஆன் thedermaco.com வெப்சைட்ல உங்களுக்கு. ஆல்சோ த டெர்மாகோ ப்ராடக்ட்ஸ் ஆர் அவைலபிள் ஆன் அமேசான், பிளிப்கார்ட், நைகா அண்ட் பர்பிள். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ இன்னைக்கே போய் வாங்கிக்கோங்க. நான் வந்து என் ஹஸ்பண்டோட இந்த நைட் அவுட்டிங் போறேன் அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட சேர்ந்து நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். வாங்க வாங்க. என்ன ட்ரெஸ் சேஞ்ச்? பாப்பு குழந்தைங்களை கொண்டு போய் அண்ணன் வீட்டுல விட்டாச்சு. வெரி குட். ஆன்ட்டியும் விட்டாச்சு. வெரி குட். இனிமே நம்ம 2 பேரும் தனியா சென்னை நைட் லைஃப் சுத்தி பார்க்க வேண்டியதா. எதுக்கு இப்படி ஒரு ஃபன்னு வாங்க போலாம். அப்ப இப்படியா போறது? எப்படி போறது? ஐயோ லவ் 6 வருஷம் ஆச்சு, இப்பதான் புதுசா லவ் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. வாங்க பின்னாடி உட்காருவா. எங்க உட்காரு? ஒரு கிங் பின்னாடி ஒரு குயின் உட்கார்றாங்களோ அந்த மாதிரி. என்ன டோர் ஆட்டோமேட்டிக்கா? ஏய் என்ன நீங்களா இங்க உட்கார்ந்துட்டீங்க? நீங்க எங்க வரீங்க? நாங்க 2 பேரும் டேட்டிங் போறதுக்காக வந்திருக்கோம். உட்காருங்க போலாம். குரூப் டேட்டிங்கா? பாப்பு இது நான் எதிர்பார்க்கல. எப்படி வந்தா இவங்க எல்லாம்? தெரியலையே. அப்ப இது டேட்டிங் இல்ல, வெறும் ஈட்டிங் தான். வண்டிக்கு 2 சாவி இருக்கு. அடப்பா. பாப்பு நம்ம படிக்கட்டுல வந்த போது ஆன்ட்டி பாத்தீங்களா சாதுரியமா லிஃப்ட்ல கூட்டு வந்திருக்காங்க. சரி வாங்க வந்துட்டோம். வந்து சிக்கிருக்கேன் பாருங்க. இன்னைக்கு இல்ல நாளைக்கு. ஓகே லெட்ஸ் கோ. எல்லாம் நல்லா மேக்கப் போட்டு கொண்டிருக்க மாதிரி தெரியுது பின்னாடி எல்லாம். நேச்சுரல் பியூட்டியா? சரி எங்க ஏறி உட்கார்ந்து இருக்கீங்க? சாப்பிட போலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சென்னை நாங்க தான் ஏறணும். குடும்பத்துடன் போறோங்கிறதே எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. எக்ஸாம் முடிஞ்சிருச்சு இன்னையோட. வெரி குட். அதனால நாங்க என்ன பண்ணோம்னா உங்களுக்கு தெரியாம நாங்கெல்லாம் ஐடியா பண்ணி வந்து உட்கார்ந்துட்டோம். சூப்பர், நல்ல வேலை பண்ணீங்க. நல்ல வேலை பண்ணிருக்கீங்க. ரியலி அப்ரிஷியேட். சரி என்ன சாப்பிட போறீங்க? எல்லாருக்கும் என்ன வேணும்னு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? நான் வந்து பார்பிக்யூ சிக்கன். சூப்பர் பார்பிக்யூ சிக்கன். உனக்கு பார்பிக்யூ சிக்கனா? இல்ல உனக்கு பூரி. பூரியா? தைபூரி. பின்னாடி 2 பேர் இருக்காங்க. பின்னாடி பானிபூரியும் காளான்.
காம்பினேஷன் தான். அவங்க வேலூர் சிக்கன் ஷவர்மா. பா டிரைவர் உனக்கு எனக்கு நீங்களா பார்த்தத வாங்கி கொடுத்தீங்கன்னா அச்சோடா. ஐயோ பாவம் அண்ணன், நீங்க சாப்பிடுறது செதறது கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டவே போதுங்கிறாரு. நீங்க கண்டு சாப்பிடுவீங்கன்னு தெரியும், அதனால எதை கேட்டுட்டு ஒரு 15 இட்லி 15 இட்லி 6 லிட்டர் தக்காளி சட்னி. அம்மா கரெக்டா சொல்றாரு. சரி சொல்லுங்க. சரி, ஒண்ணு வந்து சப்பாத்தி தக்காளி தொக்கு. ஓகேயா? அது இல்ல அப்படின்னா சப்பாத்தி தக்காளி தொக்கு காம்பினேஷன் எந்த ரெஸ்டாரண்ட்லயுமே கிடையாது பாப்பு. வீட்டுல சமைக்கணும். சரி விடுங்க, உங்களுக்கு பிடிச்சது கேக்கல. அப்ப எனக்கு டெசர்ட் வேணுங்க. எப்படின்னா ஒரு கேக் இருக்கும், அதுல அப்படியே சாக்லேட் மெல்ட் ஆகி அப்படியே ஊத்தி இருக்கும், அப்படி சாப்பிடுற மாதிரி நைட் நேரத்துக்கு சுகர் ஃபுல்லா இல்ல. நாங்க இதெல்லாம் சாப்பிட்டுட்டு டெசர்ட்டா வச்சிருக்கோம். ஆன்ட்டி என்ன சொல்றாங்க, இதெல்லாம் அவங்க சொல்றதெல்லாம் சாப்பிட்டுட்டு எந்த லாஸ்ட்ல சாப்பிடுறாங்க. சரி, அப்பதான் மெயின் கோர்ஸே உங்களுக்கு. எனக்கு அதாங்க சூப்பர். இது எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி தெரியல. இதெல்லாம் சாப்பிட்டது இட்லி அப்படின்னா சப்பாத்தி தக்காளி தொகுலாம் எக்ஸ்ப்ளோர் தெரியுமா? புதுசா ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்றது. அப்படியா? ஆளாளுக்கு பூரி, காளான், பானிபூரி இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி தெரியலையே. அப்ப பாப்பு, சென்னையோட நைட் லைஃப் எப்படி இருக்கு, எல்லாரும் வந்து இத்தனை மணிக்கு வந்து என்னெல்லாம் பண்றாங்க, எல்லாரும் வீட்டுல தூங்காம அப்படின்றத காமிக்கிறோம். அப்படியா? சரி, மேல போய் காமிங்க பாப்போம். பாப்பு, உங்களை பார்த்தா எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி தெரியல ஃபுட். அண்ணா நகர்ல இருக்கிற மெயின் ஃபுட் கோர்ட் எல்லாம் விட்டு வந்துட்டு இருக்கோம். பாப்பு, நம்ம சென்னைன்னா எவ்வளவு பெரிய சென்னை பாப்பு, எவ்வளவு தூரத்துல இருக்கு சென்னை. அண்ணா நகருக்குள்ளே புடிச்சிட கூடாது. எப்பவுமே வந்து நம்ம ஒரு லிமிட் தாண்டி போகணும். லிமிட் தாண்டி போக டைம் வேணும், கடை ஓபனா இருக்கணுமா இல்லையா? பாப்பு, நான் சொல்றேன் பாப்பு, தயவு செய்து எதுவும் பேசாதீங்க. ஆனா இந்த ரைட் போங்கண்ணா, நான் வழி சொல்றேன். ஆனா லெஃப்ட், இந்த ரைட் ஆனா இந்த லெஃப்ட் எடுத்துருங்க. ஸ்ட்ரைட்டா போங்க, ஒரே ஒரு யூ டர்ன் போங்க. நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி தெரியல, பிளான் பண்ணி அடிச்ச மாதிரி தெரியுது இந்த ரெஸ்டாரண்ட். கூப்பிடுறாங்க பின்னாடிமா. எல்லாரும் குடிச்சு பாருங்க, நல்லா இருக்கு. சென்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் சொன்ன விதம் இதானா பாப்பு? நம்ம எல்லாத்தையும் பிளான் பண்ணி கூட்டு வந்திருக்கோம். பபிள் டீயா? டேபிள்ல கூட வைக்கல, ஆண்டி வேலை லவக்கு இருக்கான். என்னடா வாய் கோணிக்குது. அச்சா நல்லா இருக்கா? நீ பண்றியா? Maybe prawns beef is so comfy. இது பேர் என்ன சொல்லுங்க? கேக்கல. டிக்கி புக்கா புக்கா. டிக்கி புக்கா புக்கா டிஷ்ஷா காமி. டிக்கி புக்கா
யார் வைக்கிற இந்த பேர்லாம்? நானே சிந்திச்சேன். 1953 ஓபன் பண்ண கடை அந்த டைம் வச்சாங்க. எக்ஸ்ப்ளோர் என்னப்பா? ஆல்ரெடி ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட்டு வந்தேன். வெரி குட். வெறும் சூப் குடிக்கலாம்னு வந்தேன். நானும் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். இல்ல சேஃப்டி இல்ல ப்ரோ. உள்ள வச்சிருக்கேன். நான் சாப்பிட்டு வைக்கிறேன். கோல்டா இருக்கு. ஓகே. இங்க கொஞ்சம் மில்க் ஷேக் திருடங்கள்லாம் இருக்காங்க. எப்படி இருக்கு பாப்பு? சூப்பர். என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சாப்பிட முடியும்னு சொல்லுவாங்க. சூப்பர். அம்மா அதாவது vlog ஸ்டார்ட் பண்ணும்போது மக்களுக்கு நம்ம vlog வியூ பண்றவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம சென்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ன ஃபுட் நல்லா இருக்குங்கிறது சென்னையில காமிச்சு சொல்லணும் பாப்பு அப்படின்னு. என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னா இந்த சாப்பிட விடுங்க. நைஸ் பாப்பு. சாப்பிடுங்க. அம்மா ஒரு பிளானோட வந்திருக்காங்க. என்னது? இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்காமா? இந்த மாதிரி இனிமேல் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? இன்னைக்கு நாளைக்கு வருவீங்களா? காலேஜ் வருவீங்களா? விளையாடலாம் அந்த மாதிரி. டெய்லியும் நம்ம vlog இந்த மாதிரி ஃபேமிலியா போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி vlog-ஆ போடலாம் அப்படின்னு அதனால கண்டுபிடிச்சாரு. என்ன பிளானிங் பத்தியா? டெய்லி விதமா சாப்பிடுறதுக்கு. ப்ரோ ஒரு வாட்டர் நல்லா இருந்துச்சா? தேங்க்யூ பாப்பு. அஷு அங்க பாருங்க. ஐயா அங்க பாரு. ஐயா அங்க பாரு. இப்படி சொல்லுங்க. நீ சொல்லு. யம்மி. தம்பி மரியாதையா இங்க வந்துரு, இல்ல பில்ல கொண்டு நான் கொடுக்க சொல்லிடுவேன். ப்ரோ பில்லு அந்த டேபிள் கொடுத்துருங்க ப்ரோ. அந்த பையன் கொடுத்துருங்க. வாங்க பஸ் எல்லாம் ஒருத்தர் சாப்பிடுறதானே. வாங்க ஷேரிங். ஆனா அப்போ சென்னை நைட் லைஃப் கொஞ்சம் போரிங் தான். ஏன் சொல்லுங்க? நம்மள தவிர யாருமே இல்லை இங்க. இங்க பாருங்க எல்லா டேபிளும் காலிங்க. நைட்டு 1 மணிக்கு யாருங்க இருப்பா? இந்த கடை சென்னை நைட் லைஃப் இல்ல பாப்பு. இது 11:30 க்ளோஸ். ஓகேங்களா? இது கடையா? இது ரெஸ்டாரண்ட் வந்து 11:30க்கு க்ளோஸ். ஓகேங்களா? நம்ம வந்து சென்னை லைஃப்ன்றது வந்து அண்ணா நகர், பெசன் நகர் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நிறைய ஸ்டால்லாம் போட்டிருப்பாங்க. அது 2-3 வரைக்கும் இருக்கும்ல. அது வந்து சென்னை லைஃப். இதை சாப்பிட்டுட்டு தெம்பா போய் vlog பண்ணுவோம். சரி கருத்து சொல்லிடுங்க. கருத்து சொல்லுங்க. சரி ஓகே. என்னன்னா சென்னை லைஃப் வந்து நைட் லைஃப் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நிறைய பேர் வந்து அவங்களோட ஸ்லீப் அப்புறம் அந்த டைம்ல போய் சாப்பிட்டு நம்மளோட ஆர்கன்ஸ் நிறைய தேவையில்லாத வேலைலாம் கொடுத்து நம்ம வந்து நம்ம ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்கிறதுனால எந்த கடை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்க டே லைஃப்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, ஈவினிங் லைஃப்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, நைட் லைஃப் அவாய்ட் பண்ணிட்டு நீங்க கொஞ்சம் தூங்குங்க. இப்ப எங்களுக்கு மாதிரி நீங்க மந்த்லி ஒரு டைம் நைட் லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோங்க. அது சீட்டிங் டே. பட் எல்லா நாளுமே அப்படி பண்ண. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆலியா மனசா and the whole family signing off with bye bye tata see you. like பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இது சாப்பிடுங்க.